ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்மதி மோகன் சேனல். இன்றைக்கி என்ன விலாக்னா, காலையிலே போட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க வீட்டில். அது இன்றைக்கி அந்த அந்த வவ்வா மீனும், அதுக்கப்புறம் நண்டு, இறால், கனவா இதான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷான மீன். இப்போ தான் போட்டுக்கு போயிட்டு காலையில் 5 மணி போல் வீட்டுக்கு வந்தாங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு எது சமைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு மீன் வறுத்துட்டு ரசம் வைக்க சொல்லிகிட்டு இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு மீன் கடைக்கு நேரம் ஆகுது, மீன் கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் அலசி வச்சுட்டு மீன் கடைக்கு கிளம்பியாச்சு. மீன் கடைக்கு வீட்டில் அவங்க தான் அழைச்சிட்டு போனாங்க. ஏன்னா டெய்லியும் அக்கா பையன் கூட தான் போவேன். இன்றைக்கி அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கூடயே போயாச்சு. அங்கே போய் பார்த்தா 2 அக்காவுமே நிறைய மீன் வாங்கிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏதோ நாள் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதனால் மீனே ரொம்ப நேரமாக விற்கவே இல்லை. எல்லா மீனுமே அப்படியே இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை நல்லா விற்கும், ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம்னு சொன்னாங்க. அதனால் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் வீட்டில் வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சமைக்கணும்னு. அந்த அக்கா விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் 11 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி கீரையில் பொரியரிசி போட்டு ஆக்க சொன்னாங்க. திமில் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கல்ல, அதை தான் வறுக்கலான்னு சொல்லிட்டு வெட்டி வச்சுருக்கேன். சரி, ரசத்துக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நான் ரசத்துக்கு நச்சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் மிளகாய், பூண்டு எல்லாம் நசுக்கி ஒரு பொடி மாதிரி செஞ்சு வதக்கிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. அப்புறம் எண்ணெய் ஹீட் ஆனோன்னா கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியையும் போட்டு லைட்டாக பொன்னிறமாக வர்ற வரையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கு கூட்டி வச்சுருக்கிறத தூக்கி தாளித்து ஊற்றியாச்சு. தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீனுக்கு மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சா தான் மீன் நல்லாயிருக்கும். அதனால் மசாலா போட்டு பெரட்டிகிட்டு இருந்தேன். இதை போட்டு ரசத்தை தாளித்து ஊற்றிட்டு அதை பெரட்டி அதுக்கப்புறம் இதுதான் நான் நிறைய பேர் மஞ்சத்தூள் அதெல்லாம் போடுவாங்க. நாங்கள் எங்கள் பக்கம் அதெல்லாம் போட மாட்டோம். குழம்புக்கு யூஸ் பண்ணுற அந்த மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவோம். அது போட்டு நல்லா பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஹீட் ஆனோன்னே மீனையும் எடுத்து பொரிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த மீன் நல்லாயிருக்கும், முள்ளெல்லாம் இருக்காது. பசங்களுக்கு கொடுக்கலாம். எங்கள் சைடு போட்டுக்கு போயிட்டு வந்தாலே ஃப்ரெஷ்ஷான மீனாக கிடைக்கும். இந்த போட்டுக்கு போயிட்டு வர ஒரு நாள் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷான மீன், கனவா, நண்டு, இறால் எல்லாமே நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமெல்லாம் நமக்கு கிடைக்காது. 5 நாள் கழித்து தான் வருவாங்க. 5 நாளுக்கு அப்புறமெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க வரும்போது மட்டும்தான் கிடைக்கும். அப்புறம் அந்த 5 நாளைக்கு இடையில ரசம், புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் ஆக்கி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் பசங்களுக்கு. காலையில் சாப்பாடு ஸ்கூலுக்கு சமைக்கிறதே மதியத்துக்கும் வச்சுக்குப்போம். அதுக்கப்புறம் மீன் கொஞ்சம் செவந்தோன்னே திருப்பி போட்டாச்சு. அப்புறம் ரசம் கொதி வந்தோடனே ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் சட்டியில் மாற்றிக்கலாம். ரசம் லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. இல்லைன்னா கொதிச்சிடுச்சுன்னா அது நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் சட்டியில் மாற்றிக்கிட்டு இது கீரைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொரியரிசி, காஞ்ச மிளகா,
அப்புறம் பெருஞ்சீரகம் அதெல்லாம் வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தேங்காய் வச்சு அரைச்சிக்கணும் மஞ்சத்தூள் போட்டு. அதில் தேங்காய் வைக்கிறவங்க வைக்கலாம், வைக்காமே ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஆனால் தேங்காய் வச்சு தான் செய்வேன். அதுக்கப்புறம் அந்த திமிலை மீனை வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு அதில் வந்து கீரையை அள்ளி வைக்க வேண்டியதுதான். கீரையை அள்ளி வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஆவியில் வந்து கொஞ்சம் சூடானோன்னே நல்லா வந்து பிரட்டிக்கிட்டு அந்த மீன் வந்து மேலே வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா பிரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சுட்டு அதுக்கு உப்பு போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கிண்டிட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சாச்சு. இது முட்டை ஊற்றி ஆக்கிறத விட கீரை வந்து இப்படி பொரியரிசி போட்டு ஆக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ முட்டை ஊற்றி ஆக்கிறத விட இது மாதிரி கனவாலையும் செய்யலாம். போன தடவை கனவாயில் செஞ்சுருந்தேன். நண்டுலையும் செய்யலாம், திமிலையிலையும் செய்வாங்க. இடுப்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால் திமிலையிலையும் செய்யலாம். அதுக்கப்புறம் அதை அரைச்சி வச்சதை வந்து அதில் போட்டு அதுக்கு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் தண்ணி சுண்டுனோன்னே அதுக்கு இறக்கி ஒரு பாத்திரத்துலையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மணி வந்து 2 மணி போல் ஆக போணுச்சு. பசங்க வந்து பசிக்குதுன்னு சொன்னதுனால கிடுக்குன்னு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சாச்சு. இந்த பவுல் வந்து இங்கே எங்கள் ஊரில் கொடுத்தாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. சரி அந்த பவுலில் எடுத்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த பவுலையும் எடுத்து அதில் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடுனா, நேற்று வந்து கறி குழம்பு வச்சுருந்தேன். அந்த கறி குழம்பு, ரசம், வறுத்த மீன், அதுக்கப்புறம் வந்து கீரை, அதுக்கப்புறம் சாதம். இதுதான் இன்றைக்கி ரெசிபி. இது வந்து விளக்கு மாடம் வந்து எங்கள் வீட்டில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். விளக்கு மாடத்தில் இலை போட்டு படைக்கவே முடியாது. வேணால் பாருங்களேன், இதுதான் எங்கள் வீட்டு விளக்கு மாடம். இதில் வந்து படைக்கவே முடியாது இலை போட்டு. நான் வந்து தரையில் தான் வச்சு படைச்சிட்டு இருந்தேன். அதுக்காகவே வந்து அங்கே மீன் விற்கிற இடத்துல வந்து இந்த டேபிள்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது வந்து படைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ